ரைட். நம்ம இன்றைக்கு இங்கிலீஷில் சில பேசிக்கான திங்ஸ் இருக்குது. இப்போ ஸ்பீக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால், அதுக்கு சில பேசிக்கான சில வேர்ட்ஸ் இருக்குது. அந்த வேர்ட்ஸோட வரக்கூடிய சில ஜாயிண்டாக வரக்கூடிய இன்னும் சில வேர்ட்ஸ் இருக்குது. அந்த வேர்ட்ஸை தெரிஞ்சால் தான் கட்டாயம் நம்மளால் என்ன செய்ய முடியும், சிம்பிளாக இன்னொருத்தரோட பேச முடியும் இங்கிலீஷில். ஸோ இங்கிலீஷில் இன்னொருத்தரோட நம்ம பேசணுமா இருந்தால், டாக் பண்ணணுமா இருந்தால், ஸ்பீக் பண்ணணுமா இருந்தால், சில வேர்ட்ஸ் அடிப்படையாக நம்ம யூஸ் பண்ணுற கட்டாயம் சில வேர்ட்ஸும் அதோட ஜாயிண்ட் ஆகி வர சில வேர்ட்ஸும் தெரிஞ்சு கொள்ளணும். கட்டாயம் இங்கே தெரிஞ்சே ஆகணும். அப்படியான வேர்ட்ஸ் தெரிஞ்சு கொள்ளணுமா இருந்தால் தொடர்ந்து வீடியோட இணைஞ்சிருந்துங்க. நாங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி வேர்ட்ஸை சிம்பிளாக சொல்லித்தரோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் பாருங்கள். ஓகே, இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஐன்னு சொல்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து ஐன்னு சொல்லும்போது தன்னை குறிக்கும். தான், அதாவது நீங்களாக இருந்தால் உங்களை குறிக்கிற வேர்டு தான் ஐ. இதே இந்த ஐ வந்து நீங்களும் சேர்ந்து அதோட பிறரும் இருந்தால், இந்த இடத்துல நீங்களும் இருக்கிறீங்க, மற்றவங்களும் இருக்காங்க, இப்படி சேர்ந்து வந்தால் அதை சொல்கிறது வி, அதாவது நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் இன்னொருத்தரை சுட்டி காட்டி சொன்னால், இப்போ நீங்கள் வேறொருத்தரை சுட்டி காட்டி சொன்னால் அதை யூன்னு சொல்கிற வேர்டால் நம்ம சொல்லலாம். யூ, நீ அல்லது நீங்கள். இது ஒருவராக இருந்தால் யூன்னு யூஸ் பண்ணலாம். இது பலராக இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், யூன்னு யூஸ் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் இங்கிலீஷில் யூக்கு நீ அல்லது நீங்கள்னு 2 மீனிங்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு கேர்ளாக இருந்தால், ஒரு கேர்ளை நம்ம சுட்டி காட்டி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு தான் ஷீ சொல்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். அதே ஒரு போயாக இருந்தால் அல்லது ஒரு ஜென்ஸாக இருந்தால், ஆம்பளைகளுக்கு பொதுவாக ஒரு ஆணாக இருந்தால் அவருக்கு சுட்டி காட்டுற வேர்டு வந்து ஹீன்னு சொல்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். இதை நம்மளை தவிர மற்றவங்க எல்லாருக்கும் நம்ம சுட்டி காட்டுற வேர்டு வந்து தி, அவர்கள் அல்லது அவைகள் 2 மீனிங் நம்ம என்ன செய்யலாம், அதை யூஸ் பண்ணலாம். அதே ஒரு பொருளாக இருந்தால் நம்ம அதுன்னு சொல்கிற வேர்டுக்கு யூஸ் பண்ணுறது இட்டுன்னு சொல்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். இதுக்கு பதிலாக திஸ்ன்னு சொல்கிற ஒரு வேர்டும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தட்டுன்னு ஒரு வேர்டும் இருக்குது. இந்த 2 வேர்டையும் நம்ம இதுக்கு பதிலாகவும் யூஸ் பண்ணலாம். இந்த 2 வேர்டையும் யூஸ் பண்ணலாம். திஸ் அல்லது தட்டுன்னு சொல்கிற வேர்டையும் என்ன செய்யலாம், இந்த இடத்துல தாராளமாக நமக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்போ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அடுத்ததுக்கு போவோம். இப்போ அடுத்ததுக்கு நம்ம போனோம்னு சொன்னால், அடுத்ததில் பாருங்கள், அதே வேர்டு தான் நான் தந்துருக்கீங்க. இந்த வேர்டை நம்ம என்ன செய்யலாம், ஒரு வசனத்தில் ஐ, யூ, தே, வி, இட், ஹி, ஷீன்னு சொல்கிற வேர்டை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதை பார்த்தீங்க சொன்னால், இப்போ ஒரு ஆணாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பெண்ணாக இருந்தாலும் தன்னை குறிக்கிறதுக்கு நம்ம ஐன்னு சொல்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம், ஐ. அதே போல் இன்னொருத்தர் நீங்கள் சுட்டி காட்ட சொல்கிறதுக்கு யூன்னு சொல்லலாம். அதே போல் நீங்கள் போயா ஒரு ஜென்ஸாக இருந்தீங்கன்னு சொன்னால் ஏ யூஸ் பண்ணலாம், கேர்ளாக இருந்தால் ஷீ யூஸ் பண்ணலாம், ஒரு பொருளாக இருந்தால் யூஸ் பண்ணலாம், நம்மளோட சேர்த்து இன்னும் சில பேர் இருந்தால் பி யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். பன்மையில் இருந்தாலும் யூ யூஸ் பண்ணலாம், தீன்னு சொல்கிற விடையும் யூஸ் பண்ணலாம், அவர்கள் அல்லது அவைகள் சொல்கிற விடுக்கு நம்ம என்ன செய்யலாம், இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திஸ் அல்லது தட்னு சொல்கிற விடையும் அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதே போல் தேன்னு சொல்கிற வேர்டுக்கு பதிலாக தீஸ் அல்லது தோஸ்ன்னு சொல்கிற வேர்டையும் நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணி கொள்ளலாம். இதெல்லாம் கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அடிப்படையான சில வேர்ட்ஸ், இங்கிலீஷ் வேர்ட்ஸ். ஸோ அதே போல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த 7 வேர்டு அல்லது அதுக்கு கூட அந்த வேர்ட்ஸோட இந்த சில சொற்களும் இருக்குது. இந்த சொற்களை நம்ம கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும். ஆம், இஸ், ஆ, ஓஸ், வு, இந்த சில சொற்கள் இருக்குது. இந்த சொற்கள் இதோட சேர்த்து இன்னொரு சொல்லும் இருக்குது, வில், பி என்று சொல்கிற நம்ம இந்த வேர்டையும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அப்போ இந்த வேர்டெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே பார்த்த வேர்ட்ஸ் இருக்குது, அந்த வேர்டோட நம்ம சேர்த்து என்ன செய்யலாம், இந்த வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். இப்போ இதில் தரப்பட்டிருக்கு இந்த வேர்டை. இப்போ இதில் பாருங்கள், ஐன்னு சொல்கிற வேர்டுக்கு நம்ம என்ன செய்யலாம், இந்த ஆம் சொல்கிற வேர்டு சேர்க்கலாம். சேர்த்தா ஐ ஆம்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஹீ, இந்த அவனுக்கு இந்த இஸ்ன்னு சொல்கிற வேர்டை சேர்த்து ஹீ இஸ்ன்னு சொல்லி சேர்க்கலாம். இதெல்லாம் வசனத்தில் வரக்கூடிய சொற்கள். அதே போல் ஷீ வந்தாலும் அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், இஸ்ன்னு சொல்கிற வேர்டை சேர்க்கலாம். அதே போல் இட்டுன்னு சொல்கிற வேர்டு வந்தாலும் அதுக்கு நீங்கள் இஸ்ன்னு சொல்கிற வேர்டை சேர்க்கலாம். அதே போல் ஆ இருக்குது. இருந்துன்னு சொன்னால் நம்ம வி ஆ, இந்த விக்கு ஆவோ என்ன செய்யலாம், ஆவோட சேர்த்து நம்ம பேசலாம். அதே போல் யூக்கு நம்ம என்ன செய்யலாம், ஆன்னு சொல்கிற வேர்டை சேர்க்கலாம். அதே போல் தேன்னு சொல்கிற வேர்டு வந்தாலும் ஆன்னு சொல்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க.
இந்த ஒரு சொல் இதுக்கு மட்டும் தான் வரும். ஐன்னு சொல்ற வேர்டுக்கு ஆம் சொல்ற வேர்ட் மட்டும் தான் வரும். ஆம் வந்து வேறு எதுக்குமே வராது. ஸோ நம்ம வசனத்தில யூஸ் பண்ணும்போது ஐ ஆம், ஹி இஸ், ஷி இஸ், இட் இஸ், வி ஆர், யூ ஆர், தே ஆர். இந்த வேர்ட்ஸை நீங்க யூஸ் பண்ண கட்டாயம் பழகிக்கொள்ளுங்க. அப்போதான் உங்களுக்கு பேசும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப அத நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் பார்த்துருக்கோம். இத உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்ப ஆம் சொல்ற வேர்ட் நம்ம என்ன செய்யலாம்? இந்த ஆம் சொல்ற வேர்ட நம்ம போடலாம். ஆம் சொல்ற வேர்ட போடலாம். இத நம்ம சுருக்கி எழுதுனா ஆம்ன்னு வரும். இப்ப நம்ம ஆம்ன்னு இங்க சொன்னோம். இத நம்ம சுருக்கி எழுதும்போது ஐம்ன்னு சொல்ற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஏன்னு சொன்னா பேசும்போது அவங்க 2 விதமாவும் பேசலாம். ஐ ஆம்ன்டும் பேசலாம். அல்லது ஐ அம்ன்டும் பேசலாம். அதேபோல 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா, யூன்னு சொல்ற வேர்ட் இருக்குது. இந்த யூன்னு சொல்ற வேர்டுக்கு யூ ஆர்ன்னு நமக்கு தெரியும். எப்படி பேசலாம். இத நம்ம சுருக்கி யூ ஆர் என்று இப்படியும் சொல்லலாம். யூ ஆர். அதேபோல அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹீன்னு சொல்ற வேர்டுக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும். இஸ்ன்னு சொல்ற வேர்டு யூஸ் பண்ணோம். ஹி இஸ். இத நம்ம சுருக்கி யூஸ் பண்ணா ஹி இஸ், ஹி இஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாரி சொல்லலாம். அதேபோல அடுத்த வேர்ட பார்த்தீங்கன்னா, ஷீக்கு நம்ம என்ன செய்யலாம்? இஸ் யூஸ் பண்ணோம். இத நம்ம சுருக்கி யூஸ் பண்ணா சீஸ் அந்த மாரி வரும். சீஸ்ன்னு யூஸ் பண்ணலாம். அதேபோல அடுத்த லாஸ்ட் வேர்ட் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இட்டுக்கு வரக்கூடிய வேர்ட் வந்து இஸ்ன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இத நம்ம சுருக்கி யூஸ் பண்ணா இட்ஸ்ன்னு சொல்லி வரும். ஸோ இந்த மாதிரி ஐ ஆம், ஐம். அதேபோல யூ ஆர், யூ ஆர். He is, his. She is, she's. It is, its. அப்ப இதெல்லாம் நம்ம ஸ்போக்கன்ல யூஸ் பண்ற மெத்தட். கட்டாயம் இத நீங்க தெரிஞ்சு கொண்டே ஆகணும். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா பேசக்கூடியதா இருக்கும். இப்ப நம்ம இது ஒரு வசனமா யூஸ் பண்ணோம்னு சொன்னா, ஏற்கனவே ஐ ஆம் சொல்ற வேர்ட் தெரியும். இத நம்ம ஒரு வசனமா சொன்னோம்னா, ஐ ஆம் எ ஸ்டூடண்ட். நான் யார் என்பத இந்த ஆம யூஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம்? சொல்லலாம். அப்ப இதுக்கு ஐய யூஸ் பண்ணி மட்டும் சொல்லலாமா? ஆம் இல்லாம சொல்லலாமான்னு கேட்டா முடியாது. என்று சொன்ன ஒரு வசனத்துல கட்டாயம் ஒரு வேர்ப் ஒரு வேர்ப் ஒன்று வரணும் என்பது ஒரு விதி, நியதி. அதனால நம்ம இந்த இடத்துல ஆம் யூஸ் பண்றோம். அப்ப இந்த இடத்துல நமக்கு கிராமர் தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப ஐ ஆம் எ ஸ்டூடண்ட், ஐ ஆம் எ டாக்டர், ஐ ஆம் எ டீச்சர். நீங்க அந்த மாதிரி தான் சொல்லணும். யூக்கு யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே பார்த்துருக்கோம். இத நம்ம ஒரு வசனமா சொல்லும்போது, யூ ஆர் எ ஸ்டூடண்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். யூ ஆர் எ ஸ்டூடண்ட் இதோட நீங்க சேர்த்து தான் யூஸ் பண்ணணும். அதேபோல ஹி இஸ்ஸுக்கு இப்படி வரும். இத நம்ம வசனமா சொல்லும்போது, ஹி இஸ் எ ஸ்டூடண்ட், ஹி இஸ் எ ஸ்டூடண்ட். அந்த ஹி இஸ் என்பதை நீங்க சேர்த்து தான் சொல்லணும். இஸ்ஸ விட்டுட்டு சொல்ல இயலாது. அதேபோல தான் ஷி இஸ். இத நம்ம சொல்லும்போது, ஷி இஸ் எ ஸ்டூடண்ட் அப்படிதான் வரும். ஷி இஸ் அப்படிதான் வரணும். அல்லது ஷி இஸ் நீங்க அதை சுருக்கியும் சொல்லலாம். அதேபோல இட் ஈஸ் இத நம்ம எப்படி வசனமா சொன்னா, இட் ஈஸ் அ டேபிள். ஏதாவது பொருட்களுக்கு நம்ம இந்த இட்ட யூஸ் பண்ணி, இட் ஈஸ் அ டேபிள் அந்த மாதிரி சொல்லலாம். இட் ஈஸ் அ கம்ப்யூட்டர், இட் ஈஸ் அ பேன், இட் ஈஸ் அ பேக், இட் ஈஸ் அ பென்சில் இந்த மாதிரி இட் ஈஸ் அ ஹவுஸ் இப்படி இந்த மாதிரி என்ன சொல்லலாம். அதேபோல வி ஆர் வரும் என்பதை பார்த்தோம். இத நம்ம வசனமா சொல்லும்போது, வி ஆர் ஸ்டூடண்ட்ஸ் அப்படி வரும். வி ஆர் ஸ்டூடண்ட்ஸ்ன்னு சொல்லி வரும். அப்ப இந்த இடத்துல ஆவ நீங்க சேர்த்து தான் இந்த வசனத்துல நீங்க கட்டாயம் சொல்லணும். அதேபோல யூ ப்ளூரலா தான் வரும். அப்புறம் ப்ளூரலா நம்ம யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணணும். ஸோ நீங்க அத வசனமா சொல்லும்போது, யூ ஆர் ஸ்டூடண்ட்ஸ்ன்னு வரும். யூ ஆர் ஸ்டூடண்ட்ஸ். அப்ப இங்க இடத்துல நம்ம எல்லாத்துலயும் யூஸ் பண்ணோம். இங்க வரும்போது என்ன செய்யாது? இந்த இடத்துலலாம் வந்துச்சு. இந்த இடத்துல என்ன செய்யாது? வி ஆர் இந்த இடத்துல யூஸ் பண்ண இயலாது. யூ ஆர் ஆக்கு பக்கத்துல என்ன செய்யலாது? இந்த ன்னு சொல்ற வேர்ட யூஸ் பண்ண இயலாது. அப்ப ன்னு சொல்ற வேர்ட எங்க யூஸ் பண்ணலாம்? ஆம் இந்த ஆம் வந்தா பக்கத்துல யூஸ் பண்ணலாம். யூ ஆர் வந்தா இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஆனா இங்க ப்ளூரலா வரும்போது நம்ம யூஸ் பண்ண இயலாது. ஸோ அத ஞாபகம் வச்சுக்கணும். சொல்ற வேர்டுக்கு நம்ம ன்னு சொல்ற வேர்ட யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இட் ஈஸுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த சொல்ற வேர்டுக்கு நம்ம இந்த இடத்த தவிர மத்த எந்த இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அத மறந்துறாங்க. அதேபோல இதையும் நம்ம பார்த்துட்டோம். யூஸ் பண்ணோம். இத வசனமா சொல்லும்போது, தி ஆர் ஸ்டூடண்ட்ஸ் இந்த இடத்துல ன்னு சொல்ற அந்த வேர்ட் வராது. தி ஆர் ஸ்டூடண்ட்ஸ். அப்ப நீங்க இப்படித்தான் நீங்க என்ன செய்யணும்? உங்களோட அந்த யூசேஜ கட்டாயம் நீங்க பார்த்துக்கொள்ளணும். ஏன்னு சொன்னா, அது அந்த வேர்ட் வந்து எப்பொழுதுமே என்ன செய்யும்? சேர்ந்து தான் வரும். அப்ப சேர்ந்து வரதால, அந்த வரக்கூடிய காம்பினேஷன நீங்க கட்டாயம் அத தெரிஞ்சு தான் நீங்க என்ன செய்யணும்? பேசணும்.
பேசும்போது தான் உங்களோட சென்டென்ஸ் சரியா, அக்யூரேட்டா, கரெக்ட்டா இருக்கும். அத மத்தவங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுண்டு மத்தவங்க நம்புவாங்க. அப்படியா இருந்தா, நீங்க கட்டாயம் இத லேர்ன் பண்ணி ஆகணும். இது மாதிரி உங்களுக்கு வீடியோ நாங்க நெறைய ஃப்ரீயா தர காத்துட்ருக்கோம். ஸோ எங்களோட ஜாயின் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ.